வந்து ஆன்லைன் வகுப்பினூடாக சந்திக்கின்றோம். என்னென்று சொன்னா வந்து நேரடியான வகுப்புகளை நடத்துறதுக்கு தொடர்ச்சியான பிரச்சனைகளாக தான் இருக்கு, தடைகளாக இருக்கு. ஆன்லைனூடாக தான் சில வகுப்புகள் நாங்கள் கொண்டு போக வேண்டியிருக்குது. எனவே இன்றைக்கு நான் தலைப்புடாக போட்டுக்கொள்ளுங்க ஹைட்ரோ கார்பன்களும் அவற்றின் பெறுதிகளும் அழகு 14. உங்களோட கெமிஸ்ட்ரி ஓஎல் கெமிஸ்ட்ரியில வந்து பார்ட் 2 புக்கில் உள்ள 2 ரசாயனவியல் அலைகள் இருக்கு. அது ஒன்றானது ஹைட்ரோ கார்பனும் அவற்ற பெறுதிகளும் அழகு 14க்குரியது. ரைட், ஆகவே அதை நீங்க பார்க்கலாம். தலைவு போட்டுக் கொடுங்க போடாதாக்கள். மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு குறைந்தளவான காலப்பகுதிகள் தான் இருக்கத்தால வகுப்புகள்ல வந்து யாராவது இன்றைக்கு நடத்துற வகுப்பு தான், யாராவது உங்களுக்கு வகுப்புல தொடர்ச்சியா ஆடியோக்குள்ள வீடியோக்குள்ள ஓன் பண்ற மாதிரி தொடர்ந்து குழப்புற மாதிரி இருந்தா வகுப்புலேயே யாராவது ஒரு ஆள் அதை டைப் பண்ணிட்டு நான் பார்த்து அந்த பேருடன் தானே டைப் பண்ணி அவடத்தை போட்டிங்கன்னு சொன்னா அவர் ரிமூவ் பண்ணி விடுவேன், நான் தேடி பிடிச்சி அப்போ ரெட் பண்ண மாட்டேன். சரியா? ஆகவே இன்னைக்கு அதை தேடிக்கு இருக்கலாது. நான் என்ன உங்களுக்கு குறைந்த காலப்பகுதி இருக்குது, நான் படிப்பிக்க வேண்டியிருக்கதால கொஞ்சம் நீங்க தான் அந்த கவனத்தில் எடுக்க வேண்டியிருக்கு. அன்னைக்கு இந்த வகுப்புல ஜாயிண்ட் ஆகிருக்க அவ்வளோ பேரும் தேவையை உணர்ந்து ஜாயிண்ட் ஆகிருக்கன்னு நினைக்கிறேன். ஆகவே எந்த அறிமுகம் தேவையில்லை. நம்ம இல்லை அறிமுகமான ஆக்கள் நேரடியாக வகுப்புகளை போகிறேன். தலைவு போடாதாக்கள் போட்டுக்கொள்ளுங்க ஹைட்ரோ கார்பன்களும் அவற்றின் பெறுதிகளும். வெரி சிம்பிளான அழகு, இலகுவான அழகு, வினாக்களும் மிக இலகுவாகத்தான் வரும். ஆகவே நீங்க அதை தெளிவாக பார்த்துக்கொள்ளலாம். இந்த வீடியோஸ் தெளிவில்லாத அமெரிக்காக்கள் தயவு செஞ்சு ரிமூவ் ஆகி திருப்பி எட் ஆயினீங்கன்னு சொன்னா அது கிளியர் ஆகும். என்னைட்டு மெசேஜ் பண்ணி கால் பண்ணி கிரிக்க தேவையில்லை. ரைட், நீங்க உங்களோட பிரச்சனையா தான் அது இருக்கு. சரிதானே? ஆகவே உங்களுக்கு தெரியும் ஹைட்ரோ கார்பன்கள், ஹைட்ரோ கார்பன்ஸ், உண்மையாக அதில் ஆங்கில சொல் வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ். ரைட், ஹைட்ரோ கார்பன்ஸ் என்றக்குள்ளே அதோட பேர் இருக்குது, ஐதரசன் கார்பன். உண்மையாக கார்பனையும் ஐதரசனையும் கொண்டு எளிய சேதன சேர்வைகளை தான் நாங்க ஹைட்ரோ கார்பன் சொல்றோம். தெளிவாக விளங்கணும். ஹைட்ரோ கார்பன் என்பது கார்பன் ஐதரசனை கொண்ட எளிய சேதன சேர்வைகள் தான் ஹைட்ரோ கார்பன். ரைட், வேற வந்து அதுல புதுசாக நாங்க கதைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. கார்பன் ஐதரசனை கொண்ட எளிய சேதன சேர்வை. அதுல நீங்க தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டி வரும் பிள்ளையாளர் என்று சொன்னால், அதாவது ஹைட்ரோ கார்பன்களை பொறுத்த மட்டும், சரியா, ஹைட்ரோ கார்பன்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு தெளிவு இருக்கணும். என்னன்னு சொன்னா வந்து இவை சேதன சேர்வைகள் தான். சேதன சேர்வை நீங்க படிச்சிருப்பீங்க உங்களோட 10ஆம் ஆண்டுல, சேதன சேர்வை அசேதன சேர்வைன்னு சொல்லி. இந்த சேதன சேர்வை என்பது பிரதானமாக கார்பனை அடிப்படையாக கொண்ட ரசாயனம் தான் சேதன ரசாயனம். ஏழுக்கு போனீங்கன்னு சொன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, சேதன ரசாயனவியல் ஒரு பகுதி இருக்கு. அங்கேயும் ஹைட்ரோ கார்பன் தலைப்பு இருக்கு. ஆகவே ஹைட்ரோ கார்பன் என்பது கார்பனையும் ஐதரசனையும் கொண்ட எளிய சேதன சேர்வைகள் தான் ஹைட்ரோ கார்பன். இந்த ஹைட்ரோ கார்பன்கள் நாங்க பயன்படுத்துகின்ற பல்வேறு பொருட்கள்ல இருக்கு. பிரதானமாக எரிபொருட்கள். உதாரணமா நீங்க சொல்ல மெழுகு இருக்குதான், எங்களோட மெழுகு, மெழுகுல வந்து ஹைட்ரோ கார்பன் தான் இருக்கு. சோ மெழுகுல கார்பனும் ஐதரசனும் அடங்கி இருக்கு. சி மெச்சு மட்டும் இருக்காது, பல கார்பன் ஐதரசன் வெவ்வேறு எண்ணிக்கையில இருக்கும். ஆனா வந்து அடிப்படை மூலகங்களாக கார்பனும் ஐதரசன் தான் இருக்கு. இதே மாதிரி நீங்க சொல்லலாம் வந்து எங்களோட திரவ பெட்ரோலிய வாயு இருக்குதான், எல்பி கேஸ், அது மாதிரி எங்களோட பெட்ரோல், டீசல், விறகு, ரைட், உட்பட எல்லா எரிபொருட்களையும் எங்க ஹைட்ரோ கார்பன்கள் தான் இருக்கு. உங்களுக்கு தெரியும் இல்லையால், பண்படுத்தா எண்ணெய் அப்படித்தானே, மசகு எண்ணெய் இருக்குதானே, அதுல இருந்து பகுதிப்பட காய்ச்சி படித்தல செஞ்சு நாங்க ஏற்கனவே 3 அலகுல படிச்சுதானே பிள்ளைகள் பகுதிப்பட காய்ச்சி படித்தல். காய்ச்சி படத்தில் 3 இருக்கு. ஒன்று எளிய காய்ச்சி படித்தல், அது கிரட்ச் நீர் மாதிரில இருந்து நாங்க காய்ச்சி படிக்கப்பட்ட நீரை பிரித்தெடுக்கிறதுக்கு. பகுதிப்பட காய்ச்சி படுத்தல் பண்படுத்தா எண்ணெயில இருந்து, க்ரூட் ஆயில், பண்படுத்தா எண்ணெயில இருந்து நாங்க எங்களுக்கு தேவைப்பட்ட விடயங்களை பிரிச்செடுக்கிறதுக்கும், அதாவது இந்த பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் போன்ற ஆக்களை பிரிச்செடுக்கிறதுக்கு நாங்க அதை பயன்படுத்தணும். உங்களுக்கு தெரியும், தெளிவாக அதை விளங்கிக் கொள்ள வேண்டி வரும். ஆகவே நல்லா இதுல மெயினா நாங்க ஒரு பரிசோதனையை நாங்க கதைக்கலாம், அந்த போகலாம். அதாவது எங்களுக்கு எங்களோட ஹைட்ரோ கார்பன்ல கார்பனும் ஐதரசனும் இருக்குது என்பதை நாங்க பரிசோதனை ரீதியாக நிறுவ போறோம். அதுக்கு நான் பெறக்கூடிய மிக முக்கியமான ஹைட்ரோ கார்பனை கொண்ட கூறாக நான் மெழுகு எடுக்க போறேன். எனவே உங்களுக்கு தெரியும் மெழுகுல வந்து கார்பனும் ஐதரசனும் இருக்கும். ஏன்னா மெழுகு ஒரு ஹைட்ரோ கார்பன், எங்களோட மெழுகு வரத்தில் காணப்படுற மெழுகு. அதே மாதிரி வந்து எங்களுக்கு தெரியும் நான் எடுக்க போற நீரற்ற செப்பு சல்பேட்.
நீரற்ற செப்பு சல்பேட்டு அல்ல வளையக்கோடும் அது நிறமற்றது, அதாவது வெள்ளையாத்தான் இருக்கு. செப்பு சல்பேட்டு கரைசல தான் நாம நீலம் என்று சொல்றோம் இல்லையா, தெளிவா வளைங்க எடுக்கணும். செப்பு சல்பேட்டு கரைசலண்டா, அதாவது செப்பு சல்பேட் வந்து நீரேற்றப்படுமாக இருந்தா ரைட், அப்பதான் அது வந்து நீலநிறமானதாக இருக்கு. நல்லா பார்த்து கொள்ளுங்க. நீரற்ற செப்பு சல்பேட்டு கொண்டு இவர் வந்து நீரை பெறணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீர் ஆவிய பெற்றாத்தான் என்னவாக மாறும், அது நீளமாக மாற்றம் அடையும், இல்லைன்னா வெள்ளையாத்தான் இருக்கு. அதை எடுக்க போறோம். இதே மாதிரி நாங்க எடுக்க போற அடுத்த கூறு வந்து சுண்ணாம்பு நீர். சுண்ணாம்பு நீர் கால்சியம் ஹைட்ரோக்சைடு, சுண்ணாம்பு நீர். இந்த சுண்ணாம்பு நீர் உங்களுக்கு தெரியும், பிரதானமாக நாங்க யாரை இனங்கான பயன்படுத்துறோம், CO2. சுண்ணாம்பு நீர் வந்து தெளிந்தது, நிறமானது இருக்குத்தானே. இளநீர் உங்களுக்கு தெரியும் என்ன நிறமாக மாறும் இல்லையா, பால் நிறமாக மாறும், அதாவது CO2 இனங்கானதுக்கு நாங்க பயன்படுத்துறது ரைட். ஆகவே இதுகளை வச்சு கொண்டுதான் நாங்க பரிசோதனை செய்ய போறோம். வெரி சிம்பிளான ஒரு பரிசோதனை. வேற ஒழுங்கமைப்பு நாங்க எடுத்தோம்னா ஒரு யூக்குழாய், ரைட். அந்த யூக்குழாயோட தொடர்பாக நான் ஒரு சில விடயங்களை கதைக்க போற பாருங்க. யூக்குழாய், இதுல வந்து நீங்க பார்க்கலாம், நான் ஒரு வேலை செய்ய போறேன். இந்த இடத்துல இங்க வருகின்ற சுவாலைகள் அப்படி எடுத்து அனுப்புறதுக்காக வேண்டி ஒரு அமைப்பு வச்சிருக்கேன். அப்ப இந்த இடத்துல ஒரு பதார்த்தம், அது நாங்க முந்தி சொன்ன மாதிரி நீரற்ற செப்பு சல்பேட், CuSO4. அப்ப நிறம் என்ன இருக்கும், வெள்ளையா இருக்குமா. இதே மாதிரி இந்த தொகுதியை வந்து நான் அமைச்சிருப்பேன் யாருடைய சொன்னா, இந்த தொகுதி அப்படியே கொண்டு போய் இன்னொரு பரிசோதனை குழாயை செட் பண்ணி அது வந்து அவருக்குள்ள எங்களுக்கு சுண்ணாம்பு நீர் இருக்கு. ரஃபாக நான் வரைகிறேன். உங்களோட புக்கை நீங்க எடுத்து பார்க்கலாம், பேஜ் 171. உங்களோட புக்ல வந்து பார்ட் 2 புக்ல 171 பக்கத்தை பிரட்டி பாருங்க. புக் இருக்கிறாங்க, புக்குகளை கிளாஸுக்கு வரக்குள்ள வச்சுக்கணும்னு நான் சொல்லி இருக்கிறேன். இந்த தக்கையால் அடைச்சிட்டு இதுக்கு நாங்க சுண்ணாம்பு நீர் எடுத்து இருக்கிறோம். தெளிந்ததாக இருக்கு, வேணா தெளிந்தாக இருக்கு. பரிசோதனை ஒழுங்கமைப்ப யூக்குழாய்க்குள்ளால நீராட்சி நல்லா பார்த்துக் கொள்ளுங்க பிள்ளையால். வந்து யூக்குழாய்க்குள்ளால வந்து நாங்க வந்து என்ன செய்யறோம் என்றால், யூக்குழாயில வந்து நீரற்ற செப்பு சல்பேட் எடுத்திருக்கு, சரியா, நீரற்ற செப்பு சல்பேட். அதே மாதிரி வந்து இங்கால வந்து யூக்குழாயிலிருந்து வார தொகுதியை வந்து சுண்ணாம்பு நீரோட நான் ஜாயின் பண்ணிருக்கிறேன், சரியா, சுண்ணாம்பு நீர்ல ஜாயின் பண்ணிருக்கிறேன். இதுல நீங்க பார்க்க இயலுமான ஒரு முக்கியமான விடயம் என்னண்டா, சுண்ணாம்பு நீர் தெளிவானதாக இருக்கு, நீரற்ற செப்பு சல்பேட் நிறமற்றது வெள்ளை நிறமானதாக இருக்கு. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், இந்த இடத்துல ஒரு மெழுகுவர்த்தி எடுத்து இதை நாங்க ஃபுல்லாக அதை எரிய விட போறோம். எனவே இதுல சுவாலையிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற தகனம் அடைகின்ற பொழுது, மெழுகு எரியக்குள்ள வெளியேற்றப்படுகின்ற புகையை நாங்க இது கூட அனுப்புறோம். அப்படியே வந்தால் முதலாவது அவதானம் என்ன வருது என்றால், இந்த நீரற்ற செப்பு சல்பேட்டு, வெள்ளை நிறமான செப்பு சல்பேட்டு நீல நிறமானதாக மாறுகிறது. நீரற்ற செப்பு சல்பேட்டு நீல நிறமானதாக மாறுகிறது. எனவே அதிலிருந்து நான் எடுக்கக்கூடிய முடிவு என்ன சொல்லி கேட்டால், இங்க நிச்சயமாக மெழுகு எரிகின்ற பொழுது நீராவி அதாவது H2O வெளியேற்றப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், எரிதல் என்பது யாரோட தாக்கம் அடைகிறது, ஆக்சிஜன் வாயுவோட தாக்கம் அடைதல் உங்களுக்கு தெரியும். ஆகவே O2ஓட தாக்கம் அடையக்குள்ள இங்க H2O வந்திருக்காம் என்று சொன்னால், அந்த H எங்கிருந்து வந்திருக்கு, மெழுகுக்குள்ள இருந்து வந்திருக்கு. மெழுகு O2ஓட மெழுகு தாக்கம் அடைதல் தான் தகனம் என்று சொல்லுவோம். ஆகவே ஆக்சிஜன் வாயுவோட மெழுகு தகனம் அடைகின்ற பொழுது வெளியேற்றப்படுகின்ற நீராவி, எல்லா கொடுங்க, O2ஓட மெழுகு தகனம் அடைகின்ற பொழுது வெளியேற்றப்படுகின்ற
ரைட். இதுல வந்து இப்படித்தான் பிள்ளையா, இதுல 100 பேர் தான் ஜாயின்ட் ஆகலாம். ஜூம் வராத ஆட்கள் அது நேரத்துல ஜாயின்ட் ஆகணும். நான் சொல்லிட்டேன். யாருக்கு வரல இவருக்கு வரல நீ சொல்ல இயலாது. நேரத்துல வந்து கிளாஸ்ல ஜாயின்ட் ஆயினீங்கன்னு சொன்னா மட்டும்தான் இடம் கிடைக்கும். ரைட். நிறைய பேர் ஆக்கள் இருக்கீங்க, 100 பேர் தான். 100 பேருக்கு ஃபுல் ஆயிட்டு இது பூரா யாரை அனுப்பினாலும் எனக்கு ரிக்வஸ்ட் வராது. வேற யாரும் சொல்றாங்களே சொல்லி விடுங்க, சரியா? ஆகவே இந்த இருக்கு ஆக்சிஜன் வாயு பிளஸ் இதோட இங்க பாருங்க, இதுக்குள்ள கார்பனும் ஐதரசனும் இருக்கு. எனக்கு ஒருவேளை தெரியும் நீங்க படிக்கத்தை விட்டு போட்டு நிறைய பேர் வேற வேற வேலை செய்யறீங்க. வாட்ஸ்அப்ல இருக்கீங்க, அது செய்யறீங்க, நான் செய்யறேன். தயவு செஞ்சு எல்லாவுக்காக வேண்டி நீங்க வந்து வெளியாய் போயிட்டீங்கன்னு சொன்னா படிக்க ஆர்வம் உள்ள புள்ள ஜாயின் ஆகுமே அதுல. நீங்க அவ்வளவு பேரும் என்ன அந்த ஒரு 6 உள்ள ஆக்கள் தான் நிறைய பேர் இருக்கு. ரைட். படிக்க விருப்பம் இல்லாட்டி அள்ளியறதுக்கு நடந்தீங்கன்னு சொன்னா ரைட், நல்லா படிக்க விருப்பமான புள்ள ஜாயின் ஆகும் அதுல. ரைட். அப்ப இதுல சில பேர் வந்து சும்மா இடத்த பிடிச்சிட்டு இருக்குது, கிளாஸ்ல வந்து ஜாயின் ஆகிக்கொண்டு படிக்கிறது இல்ல, வாட்ஸ்அப்ல செக் பண்ணிக்கொண்டு வேற வேற சொல்லிட்டு இருக்குது. படிக்க மிச்சம் ஆர்வமான புள்ள தாகமான புள்ள கிளாஸ் ஜாயின் ஆகிக்கலாம போகும் அதுல. அதான் இருக்க பிரச்சனை. தயவு அதை கடத்திடுங்க. எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஒன்று உங்களுக்கு படிக்க இல்லாட்டி போங்க, என்ன செஞ்சுட்டு பாஸ் ஆகுங்க, ஃபெயில் ஆகுங்க. உங்களை வந்து பாஸ் ஆக்குறதுக்கு நாங்க இங்க வேலை செய்யலையே. ஃபெயிலா போற ஆள படிக்க இயலாதால நீ வான்னு படிச்சு கொண்டு வைக்கிறதுக்கு இதுக்கு நேரம் இல்லை. இதுக்கு படிக்கிறது ஆர்வமான பிள்ளைக்கு இன்னும் கொடுக்கலாம், அதான் நாம செய்யலுமான வேலை. ஆகவே கொஞ்சம் கிளாஸ் எல்லாம் கவனமா இருக்கும் சொல்லிட்டேன். ஆகவே கார்பன் ஐதரசன் மெழுகில் இருக்கு. அதுல ஒட்சின் வாயோட தாக்கம் அடையக்கு இந்த ஐதரசன் ஒட்சின் தாக்கம் அடைஞ்சு வர H2O அதால பயணம் செஞ்சு, இந்த புகையில் H2O இருக்குன்னு தானே, அது பயணம் செஞ்சுதான் இந்த செப்பு சல்பேட்டை நீளமாக மாத்தி இருக்கு. எனவே மெழுகில வந்து ஐதரசன் இருக்கு. மீண்டும் அதே அந்த புகை இப்படியே வந்து இதனூடாக சென்றால் எங்களுக்கு இன்னொரு மாற்றம் வருது. இந்த சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறுது. அப்ப சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறுதாம்னு சொன்னா இன்னவார புகையில யார் இருக்கு பிள்ளையால்? CO2 வாயு இருக்கு. அப்ப மெழுகில் இருக்கிற கார்பன் ஒட்சினோட தாக்கம் அடைஞ்ச வார CO2 இந்த புகையில வந்தா தானே இந்த சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக மாற்றலாம். எனவே மெழுகில யார் இருக்கு? கார்பனும் இருக்கின்ற முடிவுக்கு நாங்க என்ன செய்யலாம், வரலாம். ஆகவே நாங்க மெழுகில வந்து கார்பனும் இருக்கு, அதே மாதிரி வந்து ஐதரசன் இருக்கிற முடிவுக்கு வரலாம். சரி, அதே போல நாங்க ஒரு விடயமாக வருவோம். ரைட். இப்ப நான் நீங்க ஒரு வேலை செய்யலாம். ரைட். கீழே எழுதி கொள்ளுங்க. ஹைட்ரோ கார்பன் தலைப்பு கீழே எழுதுங்கோ. எழுதுங்களுக்கு கார்பன் கமா ஐதரசனை கொண்ட கார்பன் கமா ஐதரசன் ஆகியவற்றை மாத்திரம் கொண்ட கார்பன் கமா ஐதரசன் ஆகியவற்றை மாத்திரம் கொண்ட எளிய சேதன சேர்வைகள் எளிய சேதன சேர்வைகள் எளிய சேதன சேர்வைகள் எளிய சேதன சேர்வைகள் ஹைட்ரோ கார்பன்கள் எனப்படும். எளிய சேதன சேர்வைகள் ஹைட்ரோ கார்பன்கள் எனப்படும். கார்பன் கமா ஐதரசன் ஆகியவற்றை மாத்திரம் கொண்ட எளிய சேதன சேர்வைகள் ஹைட்ரோ கார்பன்கள் எனப்படும். அடுத்த பாயிண்ட் சொல்லிக் கொள்ளுங்க. மெழுகு, அடுத்த பாயிண்ட் மெழுகு கமா கூட எழுதுங்களா. மெழுகு, பெட்ரோல் கமா டீசல் கமா மெதேன் வாயு. மெதேன் வாயு CH4 மெதேன். அதே மாதிரி LP வாயு. LP தெரியும், திரவ பெட்ரோலிய வாயு. LP வாயு என்பன என்பன ஹைட்ரோ கார்பன்களை கொண்ட என்பன ஹைட்ரோ கார்பன்களை கொண்ட எரிபொருட்களாகும். எரிபொருட்களாகும். ஹைட்ரோ கார்பன்களை கொண்ட எரிபொருட்கள் ஆகும். அடுத்த பாயிண்ட் சொல்லிக் கொடுங்க. பண்படுத்தா எண்ணெயை
பண்படுத்தா எண்ணெயை பகுதிபட காய்ச்சி வடிப்பதன் மூலம் பண்படுத்தா எண்ணெயை பகுதிபட காய்ச்சி வடிப்பதன் மூலம் ஐதரோ கார்பன்கள் பெறப்படுகின்றன. ஐதரோ கார்பன்கள் பெறப்படுகின்றன. கீழுக்கு தலை போட்டுக் கொள்வோம். அந்த பரிசோதனையை காட்டுறதுக்காக வேண்டி சில தலையை போடுங்கோ. வேகம் எழுதி கொள்ளணுமே. மெழுகில் கார்பன் கமா ஐதரசன் குறியீட்டு எழுதணுமே. சி கமா எச் அண்டு கார்பன் கமா ஐதரசன் அடங்கியுள்ளதை உறுதி செய்தல். மெழுகில் கார்பன் கமா ஐதரசன் அடங்கியுள்ளதை உறுதி செய்தல். மெழுகில் கார்பன் கமா ஐதரசன் அடங்கியுள்ளதை உறுதி செய்தல். உறுதி செய்தல். மெழுகில் ஒரு தரம் வழங்கப்படுத்திக்க தம்பி, திருப்பி விளக்கம் போனோம்னா ஜூமா பார்த்துக்கொள்ளுங்களேன். வீடியோ போடும் தானே, வீடியோ பாருங்க. கார்பன் கமா ஐதரசனை மெழுகில் கார்பன் கமா ஐதரசன் காணப்படுவதை உறுதி செய்தல். பார்த்துக்கொள்ளுங்க. பரிசோதனை ஒழுங்கமைப்ப நீங்க வந்து அந்த படத்துல பார்த்துதான் போட வேண்டி வரும். நீங்க ஒரு வேலை செய்யுங்கன்னு சொன்னால் முதலாவது ஒரு வேலை செய்யுங்க. அந்த செய்முறை என்று சொல்லி போட்டு செய்முறை தேவையான பொருட்கள் எல்லாம் போட தேவையில்லை. செய்முறை போடுங்க கரெக்டா. மோலா பாயிண்ட்ஸ்ல பரிசோதனை தானே, மோலா பாயிண்ட்ஸ்ல போடுங்க செய்முறை. ஆகவே செய்முறை வந்து நாங்க படத்தை கீறி போட்டு கீழுக்கு தரப்படுறேன் நான். ஆகவே 171ஆம் பக்கம் இருக்க படத்தை போட்டோ காப்பி பண்ணி ஒட்டி கொள்ளுங்க. படத்தையா 171ஆம் பக்கம் இருக்க படத்தை போட்டோ காப்பி பண்ணி ஒட்டுங்க. முதல்ல அது லைனை பார்த்து விடுங்க. நினைக்கிறேன் ஒரு 10 லைன் விட்டா போதும்னு சொல்லி ஒரு 10 லைன் விட்டு போட்டு கீழுக்கு அந்த செய்முறையில பாயிண்ட்ஸ் போர் எழுதி கொள்ளுங்க. பாயிண்ட்ஸை போர் எழுதுங்க. மோலா பாயிண்ட்ஸ் எழுதுங்க செய்முறையில. மேலே உருவில் காட்டியவாறு மேலே உருவில் காட்டியவாறு மேலே உருவில் காட்டியவாறு தொகுதி ஒழுங்கமைக்கப்பட்டு மெழுகு எரிய விடப்படும். தொகுதி ஒழுங்கமைக்கப்பட்டு மெழுகு எரிய விடப்படும். மெழுகு எரிய விடப்படும். சரியா? என்ன நடக்கும்? மெழுகு எரிய போகுது. அப்ப எங்களுக்கு H2O CO2 வரப்போகுது. சரியா? செய்முறை. ரெண்டாவது செய்முறையில் அடுத்த பாயிண்ட்ஸ் போடுங்க. இதுல பிள்ளையா உறிஞ்சி ஒன்று வச்சுதானே இருக்கு. உறிஞ்சி அப்ப இந்த உறிஞ்சியை பயன்படுத்தினாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, இங்க வழியை எடுத்தோம்னு சொன்னா இந்த வார புகை அப்படியே இங்க உள்ளுக்கு வரும். அப்படி அந்த அமுக்க வேறுபாடு தானே. இங்க இருக்க வழியை உறிஞ்சி எடுத்தோம்னா வழி குறைவு வரும்.
எனவே இங்கிருந்து வர வழி அப்படியே நிவர்த்தி செய்யறதுக்காக தொகுதி கூடாக உழுவு செலுத்தப்படும். சரிதானே? அப்படி இரண்டாவது செய்முறையில அடுத்த பாயிண்ட்ஸ்ல உறிஞ்சியை பயன்படுத்தி தொகுதியில் உறிஞ்சி இருக்குத்தானே, உறிஞ்சியை பயன்படுத்தி மெழுகிலிருந்தே வெளியேறும் வழி இருந்து வர புகையை தான் வழி என்ன சொல்லுவோம், வழி யூக்குழாயின் ஊடாக உறிஞ்ச செய்யப்படும். யூக்குழாயின் ஊடாக உறிஞ்ச செய்யப்படும். யூக்குழாயினூடாக உறிஞ்ச செய்யப்படும். சரியா? உறிஞ்ச செய்யப்படும். அதுல பாருங்க, கீழுக்கு அடுத்த பாயிண்ட்ஸ்ல போடுங்க. இப்ப அவதானம் அடுத்த போடுங்க, அடுத்த பாயிண்ட்ஸ்ல போடுங்க. அவதானம் 2 அவதானம் சில பேர் அவதானத்துல போடுங்க. நம்பர் 1 ஒன்று என்ன அவதானம் சொல்லி பிள்ளையால் இந்த இருக்கு, நீரற்ற இப்படி எழுதுங்க. அவதானத்துல மூல நம்பர் இப்படி எழுதுங்க. வெள்ளை நிறமான நீரற்ற செப்பு சல்பேட்டு, வெள்ளை நிறமான நீரற்ற செப்பு சல்பேட்டு என்னவாக மாறும்? நீல நிறமாக மாறும். வெள்ளை நிறமான நீரற்ற செப்பு சல்பேட்டு வெள்ளை நிறமாக மாறும். அவதானத்துல போடுங்க 2ஆம் நம்பர். என்ன அவதானம்? சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறும். சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறும். சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறும். சரியா? சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறும். இப்பொழுது கூட காரணம் சரியா? காரணம் போடுங்க. நம்பர் 1 முதலாவது காரணம் மட்டும் போட்டு கிழக்கு போடுங்க. காரணம் மட்டும் போட்டு முதலாகாரம். முதலாவது அவதானத்துக்கான காரணம் எழுதப்படும். என்ன காரணம் பாருங்க பிள்ளையால், இங்க பாருங்க, நீரற்ற செப்பு சல்பேட்டு வெள்ளை நிறமானது நீளமாக மாறுது. அப்படியாக இருந்தா இங்க வார இந்த உள் வழியில நீர் ஆவி இருந்திருக்கு. அந்த நீராவி என்பது மெழுகில காணப்படுற ஐதரசன் பொசிஷன் வாயுவோட தாக்கம் அடையக்குள்ள வார நீராவிதான். H2 O2 தாக்கம் அடைஞ்சு வார நீராவிதான் இதை நீல நிறமாக மாத்தி இருக்கு. எனவே இந்த வார உள் வழியில நீராவி இருக்காமண்டா, மெழுகிலிருந்து வெளியாகிற அந்த புகையில நீராவி இருக்காமண்டால், மெழுகு ஓட்டுவோட தாக்கம் அடைதாமண்டால் மெழுகுல யார் இருக்கு? ஐதரசன் இருக்கு. ஆக முதலாவது காரணம் எழுதி கொள்ளுங்க. காரணம் மெழுகு தகனமடையும் போது மெழுகு தகனமடையும் வெளியேறும் தகனமடையும் போது வெளியேறும் நீராவி நீரற்ற செப்பு சல்பேட்டை வெளியேறும் நீராவி நீரற்ற செப்பு சல்பேட்டை மாற்றும், நீல நிறமாக மாற்றும். நீரற்ற செப்பு சல்பேட்டை நீல நிறமாக மாற்றும். நீரற்ற செப்பு சல்பேட்டை நீல நிறமாக மாற்றும். சரியானே? அதான் காரணம் நீராய்வு பார்த்துருக்கு. 2ஆவது காரணம் 2 என்னது? சுண்ணாம்பு நீர் என் பால் நிறமா மாறுதுன்னு சொல்லப்படும். யாரால? மெழுகு தகனமடையும் போது வெளியேறுகின்ற CO2 வாயு காரணமா தானே இது மாறி இருக்கு. சுண்ணாம்பு நீர் பால் நிறமா மாறும் யாரால? CO2 எழுதுங்கோ.
இரண்டாவது காரணம் மெழுகு தகனம் அடையும் போது வெளியேறு மெழுகு தகனம் அடையும் போது மெழுகு தகனம் அடையும் போது வெளியேறும் CO2 வாயுவானது மெழுகு தகனம் அடையும் போது வெளியேறும் CO2 வாயுவானது சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக மாற்றும். சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக மாற்றும். சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக மாற்றும். சரியா? இப்ப நாங்க வரப்போற முடிவு முடிவில் நாங்க 2 பாயிண்ட்ஸ் எழுத போறோம் பாருங்க. இங்க பாருங்க பிள்ளையார். அப்ப நீராவி தானே இத நீளமா மாத்திருக்கு. அப்ப நீராவில காணப்படுற ஐதரசன் எங்க இருக்கு? மெழுகில இருக்கு. அதே மாதிரி வந்து சுண்ணாம்பு நீர் CO2 காரணமா தானே பால் நிறமா மாறி இருக்கு. சோ CO2ல காணப்படுற கார்பன் எங்க இருந்து வந்தது? மெழுகில இருந்து வந்தது. அப்ப எழுதி கொடுங்க. நீராவியில் உள்ள ஐதரசன் ஒரே பாயிண்ட் சொல்லுவோமே முடிவை. நீராவியில் உள்ள H ஐதரசன் H ன்னு போடணுமே. நீராவியில் உள்ள ஐதரசன் H நீராவியில் உள்ள H கமா மெழுகில் உள்ள C சரியா? இல்ல நீராவியில் உள்ள H கமா CO2 உள்ள C நீராவியில் உள்ள H கமா CO2 உள்ள C என்பன எங்க மெழுகில் காணப்பட்டுள்ளது. சரியா? அப்ப அந்த மெழுகில் காணப்பட்டுள்ளது. இப்ப நீராவில காணப்படுற ஐதரசனும் CO2ல காணப்படுற ஐதரசன் இந்த கார்பனும் மெழுகில காணப்பட்டிருக்கு. நாங்க என்ன முடிவுக்கு வந்திருக்கோம்? மெழுகில வந்து கார்பனும் ஐதரசன் இருக்கிறது. சரியா? இந்த பரிசோதனை கட்டாயம் படத்தொட்டி கொள்ளுங்க. ரைட்? திடீர்னு மாதிரி அடுத்த வகுப்புல கேட்பேன், நான் இடையில கேட்பேன், அனுப்புங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஆளையும் படம் முட்டப்பட்ட நோட்ஸ் அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்ப வேண்டி வரும். சரியா? ஆகவே அந்த 171ஆம் பக்கம் உங்களோட பார்ட் 2 புக் இருக்க படத்தை நீங்க ஒட்டிக்கொள்ளலாம். இப்ப கீழுக்கு 2 குறிப்பெழுதி போட்டு ஹைட்ரோ கார்பன்கள வகைகளுக்கு போகும். சரியா? ரைட். எழுதுங்க. கீழுக்கு குறிப்பில முதலாவது குறிப்பு ரைட். சரி, எழுதிக்கொள்ள பிள்ளையால் எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. ஹைட்ரோ கார்பன்களை வந்து நாங்க தகனமடைய வைக்கக்குள்ள எல்லாம் பார்ப்போம். ஹைட்ரோ கார்பன்களை நாங்க தகனமடைய வைக்கின்ற பொழுது எங்களுக்கு பிரதானமாக CO2H2 வந்து எங்களுக்கு வரும். பாருங்க, மெழுகில கார்பனும் ஐதரசனும் இருக்கு, அப்படித்தானே? அப்ப வந்து எங்களுக்கு CO2H2 தானே விளைவ வருது. ஹைட்ரோ கார்பன்களை தகனமடைய வைக்கக்குள்ள எங்களுக்கு CO2H2 வரும். அதை நாங்க விடத்தை எழுதி கொள்வோம். சரியா? அப்படி குறிப்பிட்டு கொள்ளுங்க. ஹைட்ரோ கார்பன்களை ஹைட்ரோ கார்பன்கள் தகனமடையும் போது ஹைட்ரோ கார்பன்கள் தகனமடையும் போது CO2, H2O என்பன பெறப்படும். முக்கியமான விஷயம் அவ்வளவுமா? CO2, H2O என்பன பெறப்படும். H2O என்பன பெறப்படும். தகனமடைகிற யாரோட தாக்கம் அடைகிறது? ஒட்சன் வாயுவோட. 2 உதாரணம் தரப்பெறம் பார்த்துக்கொள்ளுங்க. உதாரணம் முதலாவது பாருங்க, மெத்தேன்
மெதேன் தகனம் அடையும் போது மெதேன் தகனம் அடையும் போது எழுதுங்க. உதாரணம் உண்டு. மெதேன் தகனம் அடையும் போது நீங்களே எழுதலாம். மெதேன் என்ற குறியீடு உங்களுக்கு தெரியும் பிள்ளையால், என்னது? CH4 சக O2. சரியா? O2 தகனம் அடைந்த O2 தானே வழியோட தாக்கம். யார் யார் விளையோ வருமா? ஹைட்ரோ கார்பன் தானே, காபரையும் ஐதரசனையும் கொண்டது. எனவே எங்களுக்கு CO2 plus H2O தான் விளைவாக வரும். மிக தெளிவாக விளங்கணும், தெளிவாக விளங்கி எடுக்கணும். ரைட்? CO2 plus. இன்னொரு விதமா கடையில் நான் ஒரு வினாவா கேட்டால், இந்த ஹைட்ரோ கார்பன் இது தகனம் அடையக்குள்ள உங்களுக்கு என்ன விளைவாக வரும்னு சொல்லுவாங்க. என்ன விளைவாக வரும்? சரி இந்த என்ன தாக்கம் இது? அகவெப்ப தாக்கமா புறவெப்ப தாக்கமா? தகனம் அடைகிற தாக்கம். தகன தாக்கம் எல்லாம் என்னது? புறவெப்ப தாக்கம். ஏன்னா ஹைட்ரோ கார்பன்கள்ல தகனம் எரிபொருட்கள தகனம் எல்லாம் மெதேன் எரிபொருள் தானே, தகனம் எல்லாம் புறவெப்ப தாக்கம். ரைட். ஆக இப்ப சமப்படுத்த போறோம் பாருங்க எப்படின்னு சொல்லி. சமப்படுத்தக்குள்ள கவனமாக இருக்கணும். கார்பனை பாருங்க எத்தனை இருக்கு? 1. சோ இங்கேயும் ஒரு 1. ஐதரசன் 4. எனவே இங்க 2 இருக்கிற படினால நாங்க முன்னுக்கு எத்தனை போட வேண்டி வரும்? 2 போட வேண்டி வரும். 2. இப்போ ஒட்சிஷனை பேலன்ஸ் பண்ணுவோம். இங்கால 2O, இங்க 2 4. எனவே முன்னுக்கு எத்தனை போட வேண்டி வரும்? 2 போட வேண்டி வரும். இதான் ஹைட்ரோ கார்பன், அதாவது மெதேன் தகனம் அடையும் போது. அதுதான் ஹைட்ரோ கார்பன். இதே மாதிரி எதேன் தகனம் அடையும் போது, எதேன் தகனம் அடையும் போது. அடுத்த உதாரணம் எழுதி சமப்படுத்துவோம். எதேன் குறியீடு பிள்ளையால் C2H6 சக O2. எழுதி சமப்படுத்துங்க அவங்களேப்பா. ஆகவே இன்னைக்கு வரப்போகுது CO2 plus H2O வரப்போகுது. ஏன்? ஹைட்ரோ கார்பன் தானே, கார்பனையும் ஐதரசனையும் கொண்டு தான் எதேன். ரைட்? இதான எதேன, இதான் எதேன். ஆகவே தகனம் அடைய எனக்கு வரப்போகுது CO2 H2O. குழம்பிக்கொள்ள தேவையில்லை பிள்ளையால். உண்மையாக வந்து நாங்க 2-3 பேலன்ஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, C2 தானே, எனவே நான் இங்க 2 போட போறேன். 2 CO2. சரியா? 2 CO2. அதே மாதிரி ஐதரசனை பாருங்க, இங்க 6 இருக்கு. எனவே 6 படினால இங்க போட போறேன்னா 3 போட போறேன். 3. அவை சிலருக்கு இப்ப குழப்பம் வரும். என்ன குழப்பம் வரும்னு சொன்னா, ஒட்சிஷன் வந்து ஒற்றை இலக்கத்துல வருது. என்னன்னா ஏன்? இங்க பாருங்க, ஒட்சிஷன் இங்கால வந்து 4 4 3 7. உண்மையாக அது வரணும் வந்து 7/2 வரணும். 7/2. ஏனண்டா இங்க பாருங்க, 7/2 தர 2 தானே பிள்ளை எழுது. உதாரணமா விடத்தை சும்மா ஒரு 3 இருந்தா 3 தர இந்த 2 பெருக்கி தானே வருது 6 சொல்லி. அதே மாதிரி இப்ப 7/2 போட்டிருக்கா, இங்க வந்து 2 2 4 4 3 7 O அணுக்கள் இருக்கு. சோ இங்கேயும் 7 O அணுக்கள் மாறதா இருந்தா 7/2 தர 2 2 போட்டுப்பட்டா 7 O அணு வரும். 7 போட்டுக்க. அப்படி இல்லையேன்னு சொன்னா இப்படி போடலாம். அப்படி இல்லையேன்னு சொன்னா அல்லது நீங்க இதை டபுள் மடங்கு ஆக்கி முழு ஆக்கி போடலாம். டபுள் மடங்கு ஆக்கின எப்படி வரப்போகுது? 2 C2H6 வரப்போகுது. சக இதை டபுள் ஆக்கினமண்டா 7 O2 வரப்போகுது. இங்கால வந்து 4 CO2 பிளஸ் எங்களுக்கு 6 H2O வரப்போகுது. ரைட்? எழுதலாம். 2 விதம் எழுதலாம். சரிதான். ஹைட்ரோ கார்பன் தகனம் வரக்குள்ள பொதுவாக ஒரு மூடுக்கு எழுதுறது எழுதக்கூட இப்படி பின்னத்தில் ஹைட்ரோ கார்பனுக்கு மட்டும் வேற சமப்படுத்தல் எதிரையும் பின்னம் போட்டு எழுத இயலாது. பட் ஹைட்ரோ கார்பன் சமப்படுத்தல் எங்களுக்கு நாங்க சில சந்தர்ப்பங்களை பொறுத்து நாங்க வந்து எழுதி கொள்ளலாம். சரியா? இது மெதேன் தகனம், எதேன தகனம். நல்லா விளைய கொள்ளுங்க. ஹைட்ரோ கார்பன் தகனம் அடையுமா இருந்தா CO2 H2O விளைவாக வரும். அதான் அடுத்த குறிப்பு. இது முதலாவது குறிப்பு. ஹைட்ரோ கார்பன் தகனம் அடைஞ்சா என்ன விளைவுன்றதை காட்டு. ரைட். இப்ப அடுத்த குறிப்பில மிக முக்கியமானது பாருங்க பிள்ளையால். இதுல வந்து நான் ஒரு வேலை செய்ய போறேன். என்னன்னு சொன்னா வந்து, அதாவது இந்த அதாவது எங்களோட ஹைட்ரோ கார்பன்களை
ஹைட்ரோ கார்பன்களை நான் குறிக்கிறதுக்கான சில விஷயங்கள் இருக்கு. ஹைட்ரோ கார்பன்கள் வந்து நான் குறிக்கிறதுக்கான சில விடயங்கள். அது என்ன விடயம்னு சொன்னா, இந்த ஹைட்ரோ கார்பன்கள் எழுதக்குள்ள நாங்க கார்பன் இலக்கம் என்ற ஒரு விடையை நாங்க பயன்படுத்த போறோம். கார்பனுக்கு இலக்கம் இங்கிலீஷ்ல வந்து நம்பர் இருக்கிறேன். 1க்கு 1, 2 2, 3 3 4 5 6 7 8 එක දෙක තුන හතර පහ හය හත අට 1 2 3 4 5 6 மாதிரி இங்க கார்பன் இலக்கம் நல்லா வளைக்கணும். கார்பன் நம்பர் வரக்குள்ள கார்பனுக்கு இலக்கம் போடக்குள்ள ஹைட்ரோ கார்பன்ல கார்பன் இருக்குன்னா அந்த கார்பன் எண்ணிக்கைக்கு நாங்க சில பேர்களை வச்சுதான் ஹைட்ரோ கார்பன்களை பேர் வைக்க போறோம். ரைட், அந்த இலக்கங்களையும் பேரையும் 8 வரையான இலக்கம் தேவைப்படும். கட்டாயம் பாடமாக்கணும். ரைட், உங்களுக்கு லேசி பாடமாக்கினா கிடுகிடுக்குள்ள அடுத்த குறிப்பில் அப்ப ஹைட்ரோ கார்பன்களில் பயன்படுத்தப்படும் ஹைட்ரோ கார்பன்களில் பயன்படுத்தப்படும் கார்பன் இலக்கங்கள் வருமாறு. கார்பன் இலக்கங்கள் சில வருமாறு, சில எங்களுக்கு தேவைப்பட்டதை மட்டும் தரப்போறேன். கார்பன் இலக்கங்கள் சில வருமாறு. சரியா? இந்த இருக்கு பாருங்க. அதாவது ஹைட்ரோ கார்பன்ல பிள்ளையால் ஒரு கார்பன் இருந்தா உண்டு சொன்னா அதுக்கு நாங்க சொல்றது வந்து மெத். மெத். ஆகவே இது மெத் நீங்க எழுதுங்க, நான் புறவு வரக்க தேவைப்படுது. மெத்ன்னு தமிழ்லயும் போட்டுக்கேன், மெத். சரியா? உதாரணமா பாருங்க, CH4க்கு நாம் என்ன பேர் சொல்றோம்? இவருக்கு பேர் என்ன? மெதி. மெதி. உண்மையில ஆங்கில பேர் வந்து இருக்கு மெத். மெதி. மெத். இந்த மெத் எதால வந்துச்சுண்டா கார்பன் எத்தனை இருக்குது? இதுல ஒரு கார்பன் தானே பிள்ளைகள் இருக்கு. அப்ப கார்பன் நம்பர்ஸை வச்சுக்கொண்டு முந்தி ஒன்று எழுதின பாருங்க எதேன், அதாவது C2H6. இது உண்மையான பேர் வந்து எதேன். எதேன். அப்படியா இருந்தா கார்பன் 2 கார்பன் இருக்கக்குள்ள அங்க பேர் வந்து எத். எத். அதை சேர்த்தான் எத்தேன் எழுதுறாங்க. எத். இந்த இருக்கு எத்தை சேர்த்து அங்க எழுதுறாங்க. சரியா? அப்ப கார்பன் இலக்கம் என்பது வெரி இம்பார்ட்டன்ட். எழுதி கொடுங்க மக்களுக்கு கார்பன் இலக்கம் அங்க பேர் சொல்லி அது பிரயோகிக்கக்குள்ள நான் சொல்றேன் எப்படி பிரயோகிக்கணும்னு சொல்லி. அப்ப கார்பன் இலக்கம் 1 வரக்குள்ள மெத், 2 வரக்குள்ள எத். 3 வரக்குள்ள அதோட ப்ராப்னு சொல்லி ப்ராப். நீங்க சரியா உச்சரிக்க பண்ணதுக்கு ஆனதான் ஆங்கிலத்துல தமிழ்ல ஆரம்பரை கேட்கலையா? ப்ராப். 4 வரக்குள்ள பியூட். உண்மையா பட் இல்ல, இது பியூட் தான். பியூட்டேன்னு தானே பாவிக்க. பியூட் பட்டன் உச்சரிக்கிறதுல அதான் தமிழை தந்திருக்கேன். பியூட். 4 கார்பன் 4 வரக்குள்ள எழுதி கொடுங்க. கார்பன் 5 வரக்குள்ள வந்து பென்ட். பென்ட். PENT. கார்பன் 6 வரக்குள்ள ஹெக்ஸ். ஹெக்ஸ். ஹெக்ஸேன் எல்லாம் படிச்சிருக்கீங்க. வட்ட ஹெக்ஸேன். ஹெக்ஸ். அதே மாதிரி கார்பன் 7 வரக்குள்ள வந்து ஹெப்ட். கார்பன் 8 வரக்குள்ள ரைட் ஹெப்ட். அதே மாதிரி ஆக்ட். ஆக்டேன் 2 வாரது ரைட். ஆக்ட். நன் டெக் எல்லாம் இருக்கு. 9 10க்கு தேவையில்லை எங்களுக்கு. 8 வரையும் தான் நாங்க பொதுவா சில வழியில பயன்படுத்த போறோம். தொடர்ச்சியாகவும் இல்லை, எப்பவும் இல்லை, சில கட்டங்களை பயன்படுத்த வேண்டியது. அடுத்த வகுப்பு வரைக்க தயவு செஞ்சு இது அப்படியே பாடமாய் கொண்டு வாங்க. சரியா? லத்தீன் எங்கட தமிழ் தெரிஞ்ச மாதிரி லத்தீன் பாஸ் தான் இருக்கு. தமிழ் மாதிரி ஆங்கிலம் மாதிரி லத்தீன் இலக்கம் தான். நாம 1க்கு நாம 1 சொல்ற மாதிரி லத்தீன்ல 1 சொன்னா மெத், 2 எத், 3 ப்ராப், 4 பியூட், 5 பென்ட், ஹெக்ஸ், ஹெப்ட், ஆக்ட் சொல்லி பார்த்து ஞாபகப்படுத்தி கொண்டு வாங்க முடியுங்க.
சரியா? ரைட். ஆகவே இதுல வந்து எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. கார்பன் இலக்கம் 1 சொன்னா மெத், 2 எத், 3 ப்ரோப், 4 பியூட், 5 பென்ட், 6 ஹெக்ஸ், 7 ஹெப்ட், 8 ஒக்ட். சரியா? ஆக இவ்வளவு எங்களுக்கு கார்பன் இலக்கங்களும் அதற்கான பேர்களும் தெளிவாக விளங்கி எடுத்துக்கொள்ளும் ஒரு விஷயத்தை. இந்த இலக்கங்கள் எங்களுக்கு பேர் எழுதப்படும். மெத்தேன் கேள்விப்பட்டிருப்பேன். எதீன், புரோப்பீன், பியூட்டீன், பென்டீன், ஹெக்ஸீன், ஹெப்டீன், ஒக்டேன், பெட்ரோலாக ஆனப்படுறது ஒக்டேன் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்ப அதுக்கு எங்களுக்கு கட்டாயமாக அந்த கார்பன் இலக்கங்கள் தேவை. ஆகவே நீங்க அதை அடுத்த கிளாஸ் வரக்குள்ள ஞாபகப்படுத்தி கொண்டே வர வேண்டி வரும். சரியா? ஆக உங்களோட பொறுத்த நம்ம நீங்க உங்களோட தேவையை பொறுத்து நீங்க என்ன கொள்ளலாம். ரைட். அடுத்த விடயம் பாருங்க. அடுத்த குறிப்பில் எழுதி கொள்ளுங்க. அடுத்த குறிப்பில எழுதுங்க. 3 குறிப்பு. 3வது குறிப்பு கட்டமைப்பின் அடிப்படையில் ஐதரோ கார்பன்கள் 3 வகைப்படும். கட்டமைப்பின் அடிப்படையில் ஐதரோ கார்பன்கள் 3 வகைப்படும். முதலாவது போடுங்க. முதலாவது அட்கைன்கள். அட்கைன்கள் அது உண்மையா நீங்க எழுதக்குள்ள வந்திருக்கு. அப்படியால் ANE முடிவடையும் அட்கைன்கள். புற எழுதக்குள்ள நான் சொல்லுவேன். அடுத்து வந்து அட்கீன்கள். இரண்டாவது வகை வந்து அட்கீன்கள். அது ENE முடிவடையும் எழுதக்குள்ள. மூன்றாவது வந்து அட்கைன்கள். அட்கீன் அட்கேனா முதலாவது அட்கைன் அல்ல. அட்கைன் சரிதானே? ஆக முதலாவது அட்கேன்கள் ஏ நில முடியும். அட்கீன்கள் ENE. அடுத்து அட்கைன்கள் அது YNE முடிவடையும். YNE. மூன்று வகை இருக்கு ஹைட்ரோ கார்பன் கட்டமைப்பின் அடிப்படையில். அட்கேன்கள், அட்கைன்கள். ரைட். அட்கேன்கள் என்பது ஆங்கிலத்தில் நாங்கள் பேர் எழுதக்குள்ள ANE முடிவடைற மெத்தேன், எத்தேன் அப்படி முடிவடைது. உந்தியல்னா பாருங்க மெத்தேன் என்று சொல்லி மெத்தேன். இப்ப மெத்தேன் என்பது ஒரு அட்கைன். ஒரு கார்பனை கொண்ட அட்கைன். கார்பன் இலக்கம் ஒன்று தானே. அப்ப ஒரு கார்பனை கொண்ட அட்கேன் தான் மெத்தேன். ரைட். அட்கைன் அப்படி இருக்கு. இப்ப தலையை போடுவோம். ஒவ்வொன்றாக நாங்க பார்க்கணும். இப்ப நீங்க தலையை போடலாம். அட்கேன்கள் போட்ட பிறகு ANE போட்டுக்கணும். முடிவடைது ANE முடிவடைது. தலையை போடுங்க. அட்கேன்கள். ஆக பிள்ளையால் தயவு செஞ்சு நான் அடுத்த வகுப்புல அட்கைனை பத்தி படிப்பேன். எனக்கு நேரம் போது வழங்கப்படுத்த 10 நிமிஷம் தான் இருக்கு. எனக்கு வேற கிளாஸ் இருக்கு. தயவு செஞ்சு அடுத்த வகுப்புல நேரத்தோட ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. ஏன்னா வந்து 100 பேர் தான் இடம் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் கிளாஸ் ஜாயின் ஆக கிடைக்கல. வீடியோ பார்த்து விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த விஷயம் வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல தொடர்ச்சியா நாங்க கொண்டு போவோம். பாஸ் பேப்பர், சயின்ஸ் பாஸ் பேப்பர் எடுத்து கெமிஸ்ட்ரி ஃபுல்லா, கெமிஸ்ட்ரியில என்ன MCQ, என்ன ஸ்ட்ரக்சர், என்ன எஸ்ஏ இருக்கோ செய்யுங்க. பயாலஜில என்ன MCQ, என்ன ஸ்ட்ரக்சர், என்ன எஸ்ஏ செய்யுங்க. பிசிக்ஸ்ல செய்யுங்க. டவுட்டா கேளுங்க. கெமிஸ்ட்ரி கிட்ட இந்த பாடம் முடிஞ்சா மின்ரசாயனம் மட்டும் தான் எனக்கு இருக்கு. ஒரு மாசம் பார்ப்பேன். நேரடி வகுப்புல செய்யறதுக்காக வேண்டிய எனக்கு கலாவை பொறுத்த மட்டும் அது சாத்தியப்படாட்டி அதை ஆன்லைன்ல செய்வேன். நான் ஆன்லைன்ல செய்ய விருப்பம் இல்லை. எனக்கு நேரில் செய்யணும். நிறைய விளங்கப்படுத்த வேண்டிய பகுதி மின்ரசாயனம் ஆழமா கதைக்கணும். ஆகவே நாங்க பாஸ் பேப்பரும் செய்ய வேண்டி இருக்கு. நீங்க செய்யுங்க. செல்ஃபா கொப்பையன் எடுத்து வேறையா எழுதி செய்யுங்க. டவுட்டா கேளுங்க. பிள்ளையாள் ஹார்ட் ஒர்க் பண்ணி எனக்கு எடுங்க. சரியா? அப்ப இன்னைக்கு இனிமே அட்கைனை விளங்கப்படுத்தி இந்த 10 நிமிஷம் எடுக்கலாது. அடுத்த கிளாஸ்ல நான் பாக்குறேன். இன்ஷா அல்லாஹ் நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க. நான் வீடியோவும் போடுறேன். இன்னைக்கு நோட்ஸ்ல ஹசரி வந்து நோட்ஸ் அனுப்பிவிடுங்க. அதே மாதிரி அப்துல்லா வீடியோ அனுப்பிவிடுங்க. நான் கிளாஸ் குரூப்ல போடுவோம். மத்தாக நல்லா படிச்சு கொள்ளுங்க. எக்ஸாம் நெருங்குது. சும்மா இங்க திரிய வேணா. ரோட்ல திரிற மாதிரி தான் இருக்கு நிறைய பேர். அந்த வேலையில் செய்ய வேணா. உங்களோட எதிர்காலம் தானே. யாரும் கூப்பிடச்சு இதைச்சு சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லிக்க இருக்க மாட்டாங்க. ஒரு தரம் செல்லக்குள்ள அதை கேட்டு நாம தான் பயன்படுத்தணும். நாளைக்கு அதை மிஸ் பண்ணதுக்கு பிறகு எத்தனை பேர் அந்த ஆலோசனை சொன்னாலும் ரைட் நமக்கு அது ஒரு பெருமதி இல்லாம போய் திரும்பி இருந்தா அது காலம் கடந்து போயிருக்கு. பெஸ்ட் ஆஃப் லக். நல்லா படிங்க. தொடர்ச்சியா படிங்க. டவுட் என்ன கேளுங்க. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும்.